ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு சந்தியா கேஃபே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் எல்லார்கிட்டையும் பேசி கொஞ்ச நாள் ஆயிடுச்சுல. எங்கே தான் போனீங்க சந்தியா அப்படின்னு சில பேர் கேட்பீங்க. நம்ம பசங்களுக்கெல்லாம் சம்மர் லீவு விட்டதுனால பெருசாக சமையல் இல்லைங்க. சமையல் இல்லாததுனால ரொட்டீன் இல்லை, ரொட்டீன் இல்லாததுனால வேலையும் இல்லை. அப்போ வேலையே இல்லாததை எதை எடுத்து நான் உங்களுக்கு போடுறது? அதனால தான் ஒரு ஷார்ட் பிரேக் நானுமே இந்த டைமில் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் என்ன வேலைக்காக போகிறீங்க? வீட்டில் தானே இருக்கீங்க, அப்புறம் என்ன தனியாக ஒரு பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு தோணலாம். வேலைக்கு போகிறவங்களுக்கு கூட மார்னிங் 9 to 5 தான் ஒர்க் இருக்குங்க. நம்மள மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பின்னாடியே குட்டி குட்டியா வேலைகள் வந்துகிட்டே தான் இருக்கும். ஏதாவது ஒன்று நம்ம எடுத்து வச்சு பண்ணிக்கிட்டே இருப்போம், இல்லை கிளீன் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதுவும் சேனல்லாம் ரன் பண்றவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீ டைமா நம்ம உட்காருவோம் பார்த்தீங்களா, அப்பதான் உட்காந்துட்டு இந்த எடிட்டிங்கா இருக்கட்டும், இல்லை வாய்ஸ் ஓவரா இருக்கட்டும், வேறு வேலைகள்லாம் பண்ணுவோம். ஸோ ரெஸ்ட்டே இருக்காது. ஸோ அதனால தான் இதுல இருந்து ஒரு குட்டி பிரேக் எடுக்கலாம்னு சொல்லி எடுத்தது. இதுக்கு இடையில சென்னையில இருக்கிற ஒரு ரெசார்ட்டுக்கும் போய் ஸ்டே பண்ணிட்டு வந்துட்டோம். அப்புறம் என் ஃப்ரெண்டோட ஊரான மன்னார்குடிக்கு போயிட்டு வந்தோம். அப்புறம் எங்க ஊரான திருச்சிக்குமே போயிட்டு வந்தாச்சு. இதெல்லாம் பண்ணிட்டு திரும்பி பார்க்கறதுக்குள்ள லீவே முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ ஸ்கூலும் ஓப்பன் ஆயிட்டதுனால திரும்ப எல்லா பழைய ரொட்டீனும் நம்ம எல்லாருக்கும் ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி போட்ட ஒரு ஷார்ட்ஸ்ல கூட ஒரு தோழி சொல்லியிருந்தாங்க, அக்கா நான் டெய்லி உங்களோட சேனல்ல வீடியோ தான் வந்திருக்கான்னு செக் பண்ணுவேன், ஏன் நீங்க வீடியோவே போடுறதில்ல அப்படின்னு. அதை கேட்கும்போது பாத்தீங்கன்னா யூடியூப் அப்படிங்கிற இவ்வளோ பெரிய கடல்ல என்னோட சேனல் அப்படிங்கிறது ஒரு ஜஸ்ட் ஒரு டிராப்ஸ் மட்டும்தான். பட் அதுக்கே இவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் கொடுக்கறது உண்மையிலே ஒரு மாதிரி ஓவர்வெல்மிங்கா இருக்கு. என்னங்க பெருசா பேரு புகழ், இந்த மாதிரி நம்மள நினைக்கிற 4 நல்ல உள்ளங்களை சம்பாதிச்சாலே போதும்னு தோணுச்சு. கொஞ்சம் எமோஷனலா போதுல. சரி வாங்க, இந்த விக்ரவாண்டி டோல் கிட்ட நான் ஒரு தடவை டிராவல் பண்ணும்போது ஒரு ஊதுபத்தி வாசனை என்ன ரொம்ப எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பாக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதெல்லாம் காலி ஆயிடுச்சுங்க. ஸோ அந்த பிரதர் கிட்ட அப்பவே நான் ஃபோன் நம்பரை வாங்கிட்டு வந்திருந்தேன். அவருக்கு திருப்ப நான் ஃபோன் அடிச்சு இன்னொரு ஒரு 5 பாக்கெட் எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி நான் பே பண்ணி நெக்ஸ்ட் டேவே கொரியர்ல அனுப்பி விட்டுட்டாங்க. இது ஜீரோன்னு சொல்லி ஒரு பிராண்டு. நான் லாஸ்ட் டைம் வாங்கின அதே லாவெண்டர் ஃப்ராக்ரன்ஸ்ல தான் வாங்கியிருந்தேன். 50 அகர்பத்தி 200 rupees, 1000 rupees பே பண்ணி 5 பாக்கெட் அந்த மாதிரி வாங்கியிருந்தேன். ஸோ வாங்க, இனிமே எப்பவும் போல நமக்குள்ள இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.